இன்னைக்கு வீட்டு வேலை பூரா நீதான் பார்க்கணும். அங்க பாருங்க சித்தப்பா. சொல்லுங்க தம்பி. அண்ணி, அண்ணன் கிட்ட உங்களுக்கு கடிதாசி வந்திருக்கு. கடுக்க தம்பி, அவருக்கு பட்டாளத்துல வேலை முடிஞ்சுதான், வீட்டுக்கு வராராம். ஐயா, எங்க எல்லாரும் ஓடுறீங்க? நம்ம டோபி காரனை யாரோ தலையெழுத்து முண்டமா படுக்கோம். பாரியா, புருஷகாரன் ஊர்ல இருந்து வரான்ட்டு தடபுடலாம் விருந்து வைக்கிறா பத்தியா? விருந்த விடு, கண்ணத்தை பாத்தியா எப்படி சவந்திருக்குன்னு. ஏய் உமையால், என்ன ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? போய் எல்லாருக்கும் பரிமாறு. எந்திரி. திருட்டு நாயா, வா. எவ்வளவு பண்ணாலும் எச்ச புத்திய கட்டுற. ஒழுங்கா எச்சதெல்லாம் எச்சத்துல வைக்கல. பாண்டி, நிறுத்து. வீட்டுக்கு வந்த விருந்தாளி மேல கை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளி பொருளை திட்ட மட்டும் உரிமை இருக்காமா? போ, மத்த வேலையை பாரு. சரிங்க. என்னை மன்னிச்சிரு தாயி, ஊருக்கே தானம் பண்ற உன் வீட்டுல நான் திருடிட்டேன்னு. நான் அப்பா ஆவிமா, என்னை மன்னிச்சிரு தாயி. என்ன ஆச்சு? வீட்டுல மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறா தாயி. குழந்தைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. விளைச்ச நிலத்தெல்லாம் பண்ணையார்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன். வேலை வெட்டி இல்ல, பசி வேதனை, இப்படி பண்ணிட்ட தாயி. உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு இதை வச்சுக்கோங்க. முதல்ல வீட்டை கவனிங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. நீ கோயில்ல இருக்க வேண்டிய தெய்வமா, நீ எங்க கொடுப்பன இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் தாயி. பாண்டி, இவர் வீட்டுக்கும் சாப்பாடு கட்டி கொடு. சரிங்கம்மா, உடனே கட்டி. யாரு சோறு போட்டாலும் வந்து தின்றுறது இல்ல. வாங்க அண்ணாச்சி, வராதவர் வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு. அடிக்கடி வந்துட்டு போனதான் ஆசை, ஆனா வர முடியாம போச்சே. பரவாயில்ல, நல்ல வீட்டையும் கெட்டி அழகான பிள்ளையும் கொடுத்துட்டு போயிருக்கான் வட்டாளத்துக்கார. உள்ள வாங்க அண்ணாச்சி, முத வந்திருக்கீங்க. என் கையால தித்திப்பா காஃபி போட்டு தரேன், வாங்க. தித்திப்பா காஃபி? எல்லாம் சாப்பிடு, காபி குடிச்சு வந்துடுறேன். வா பாப்பா. கருப்பட்டி காப்பி சாப்பிடுங்க அண்ணாச்சி. ஏமா, ஊருக்கே குறி சொல்லுத, அதுவும் தெய்வ வாக்காவுதான். நீ சொல்லுதெல்லாம் அப்படியே பழிக்குதாமே நசமா. உட்கார்ந்து நமக்கு குறி சொல்லுப்ல. அப்படியெல்லாம் இல்ல அண்ணாச்சி. அமைதியா கண்ணை மூடி யோசிச்சா பிம்பங்களா காட்சிகளா கண்ணுக்கு தெரியறத எழுதுவேன். அதுல ஒரு சிலது உண்மையா வருது, ஒரு சிலது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இதோ பாருங்க, இந்த புத்தகத்துல அப்படிதான் எனக்கே புரியாத பல விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன். அத பாருங்க, இதெல்லாம் என் புரிதலை தாண்டி இருக்கு. 100 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போற சம்பவங்கள்லாம் இதுல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் உண்மையா வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல அண்ணாச்சி. பரவாயில்லையே, இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சோன்னு சொல்லு, நமக்கு நிறைய பதிப்பகங்கள்லாம் தெரியும். இது ஒரு புத்தகமா போட்டுருவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன தோடுதோ அதை எழுத, அதுல என்ன உண்மையா வருதுன்னு பாப்போம். உமையால், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாமா. சாப்பிடுங்க. அத பாரு. அம்மா இந்தாங்க. நீ போ. விபரீதங்கள் நடக்கும் ஊராகும், பாவங்கள் செழிக்க ஈடுகாடாக மாறும் உன் பூமி. மனசுல தோணுனதை எழுதிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணாச்சி. நீ ஒன்றும் புதுசா எழுதலாமா, ஊரே இப்போ சங்கடத்தை தான் கிடக்கு. அது கிடக்கட்டும், இப்போ ஏதாச்சும் என்ன நினைச்சு எழுத. உங்க கையை காட்டுங்க அண்ணாச்சி. என்ன இந்த பிள்ளை கையை பிடிச்சு பார்க்கா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பட்டுன்னு சொல்லிடுவாளோ, இல்லை
உடம்பு சூடா இருக்குதே, அது தெரிஞ்சிருக்கு. என்னத்தை எழுதுதா? பானையை உடைச்சிடாதீங்க அண்ணாச்சி. நான் எந்த பானைய? இந்த பானையை தான் அண்ணாச்சி. இப்போ நீங்க இந்த பானையை உடைக்க போறீங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா ஒருவேளை நீங்க அதை உடைக்காம இருந்திருப்பீங்களோ? இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பம் தான் எனக்கும் இருக்கு. ஒருவேளை நான் எழுதினதுனால இது நடக்குதா, இல்ல நடக்க போறதா நான் எழுதுறேனாங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கே இருக்கு. அம்மா அப்பா வந்தாச்சு. அப்படியா? வா வா. பானை எங்க எங்க தம்பி, எங்க அவரு? மன்னிச்சிருங்க நீ. அண்ணனை போட்டோ கட்டி அமைச்சிருக்காங்க நீ. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல நீ. அனி வேண்டாம் நீ. அனி போகாதீங்க நீ. இந்த வீடு, விளையிற நிலம், சுத்தி இருக்கிற காடு எல்லாத்தையும் ஓம் பேர்ல தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உன் புருஷன். இவ்வளவு சொத்தையும் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பட்டாளத்துக்காரன். ஒத்தையில நீ எப்படி அதை பாத்துக்க போற? என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துதான் தரேன் உனக்கு. என்ன போய் சொல்லுத? நீ உன் பிள்ளைய வளர்க்குற வழிய பாரு. என் புள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும் அண்ணாச்சி. நீங்க பார்த்து பொழுது சாயறதுக்குள்ள வீடு போய் சேருங்க. ஊர்ல நிறைய தலை உருளுதுன்னு கேள்விப்பட்டேன். உமையால் வா. அண்ணனுக்கு வச்ச பிண்டத்தை கூட இன்னும் காக்கா சாப்பிடல. அதுக்குள்ளார சொத்தை பிடுங்கிறது கழுவு கூட்டம் மாதிரி வந்துட்டீங்களேயா? மனுஷங்களையா நீங்களா? யோ எந்திரி ஓய். அந்த சின்ன பையன் எப்படி பேசிட்டு போறான்? ஏல அண்ணாச்சா நில்ல. ஏய் பாண்டி, போய் வேலையை பாரு. என்ன எல்லாம் நடக்குதுங்க? உன் அண்ணியார் புடிச்சு செத்த மாதிரியா இருக்கா? பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு அலையறா. இதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களால அண்ணன் இறந்ததை இன்னும் ஏத்துக்க முடியல. அவங்களும் அந்த பொள்ளையும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அடுத்தவங்க பிரச்சனையில மூக்கு நடக்கிறத விட்டுட்டு ஊர்ல காணாம போற குழந்தைங்களையும் அடுத்தடுத்து விடுற கொலைங்களையும் என்னன்னு பாருங்க. சின்ன பாண்டே ஐயா, பாண்டே வா. ஐயா வணக்கங்க ஐயா. என்னெல்லாம் நடக்குது இந்த வீட்டுல? அவன் என்னன்னா சீவிச்சிங்க அங்கே இங்கே நடந்துட்டு கிடக்கா. இவன் வேற முட்டா பையன் மாதிரி பேசிட்டு போறான். ஐயா அதாங்க ஐயா, எனக்கு ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. இந்த வீட்டில் என்னென்னமோலாம் நடக்குதுங்க ஐயா. என்னென்னமோனா? ஐயா சொல்லில் நடி. ஐயா, முதல்ல இந்த அம்மா குறி சொல்கிறத பார்த்தா ரொம்ப விசித்திரமாக இருக்குங்க ஐயா. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குங்க ஐயா. பயப்படுற மாதிரி என்னல அப்படி நடக்குது? ஐயா, நம்ம வீட்டில் முத்துன்னு ஒரு நாய் இருந்ததுங்க ஐயா. அது திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. ஊர் ஃபுல்லாக தேடணும், எங்கேயுமே கிடைக்கலையா. ஆனால் அன்றைக்கி ராத்திரி என்ன தெரியுமாச்சு? முத்து 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 முத்து. டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? என் பஞ்சாயத்து மேலே சத்தியமாக சொல்கிறேனுங்க ஐயா. நாய் சத்தத்தோட மட்டும் நிற்கலைங்க இது. பல நாள் குழந்தைங்க கத்துற சத்தம் கூட கேட்டிருக்கு. டேய், அப்போ ஊர்ல காணாம போற குழந்தைங்கள்லாம் இவதானா? நினைச்சு பார்க்கவே ரொம்ப மூர்க்கமா இருக்கேடா.